வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல சந்திரா சாமுண்டேஸ்வரியின் பித்தலாட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது போய் நம்ம ரேவதியை ஏர்போர்ட்ல போய் தடுக்கணும். கனடா போனா அவ ரிட்டன் இந்தியா வர முடியாத அளவுக்கு செக் வச்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி தடுக்க போறாங்க. ஆனா இந்த விஷயத்த இந்த டிரைவர் பையன் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவான், ரேவதியை தடுக்க வருவான் அப்படின்னு தெரிஞ்சு அவனோட காரை இங்க வரக்கூடாது அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் அதிகாரிகளுக்கு கால் பண்ணி நம்ம கார்த்தியை போகக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல தடுத்து நிப்பாட்டி உங்ககிட்ட இருக்க டாக்குமெண்ட்டை தாங்க சரி பார்க்கணும் அப்படி இப்படின்னு உருட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இது வேணும், நீ தான் இதை செக் பண்ணணும் அப்படின்னு பண்ணுறாங்க. இது எல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணி அந்த பிளேட்டை போடுறது வரைக்கும் நம்மளை இங்கே அத்தை பிடிச்சி வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு விஷயத்தை கண்டுபிடிச்சி நம்ம கார்த்தி அவங்க நண்பர் அந்த அதிகாரிக்கு ஃபோனை போட்டு இவங்க காரை விடுங்க அப்படின்னு அந்த அதிகாரிகிட்ட பேச வச்சு நம்ம கார்த்தி தப்பிச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஏர்போர்ட்டில் போய் நம்ம ரேவதியை கெட்டி பிடிச்சி போகாத ரேவதி அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி பேரஞ்சது கணங்க நிற்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படியே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் நம்ம கார்த்தி எப்படியாவது நம்ம ரேவதியை இங்கேருந்து போகக்கூடாது, நம்ம சந்திராவும் சாமுண்டேஸ்வரி சேர்ந்து தான் திட்டம் போட்டு ரேவதி கனடாவிலே இருக்கணும், இங்கே வந்தால் என் கூட சேர்ந்துருவா அப்படின்னு உள்ள திட்டத்தை தெரிஞ்சு தான் இப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ண, நம்ம இவங்க திட்டத்தெல்லாம் முறியடிக்கணும். இவ கனடாவுக்கு ஏர்போர்ட்டுக்கும் போயிருப்பா, அவளுக்கு தெரியாது அங்கே போனால் இவன் இந்தியா வரன்னு முடியாது, என்னையும் அவன் ரேவதியும் பிரிக்க தான் இந்த சூழ்ச்சி நடக்குது அப்படின்னு ரேவதிக்கு தெரியாத, பாவம் தெரிஞ்சால் துடிச்சு போயிடுவா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மயிலுக்கிட்ட சொல்கிறாங்க. எப்படியாவது நான் இப்போ ஏர்போர்ட்டில் போய் தடுத்து நிப்பாட்டணும். ஆமாம் சகல, அத்தை ரேவதியை கூட்டிகிட்டு ஏர்போர்ட்டுக்கு பொய்யாச்சு, நீங்கள் எப்படியாவது அவளை போய் அங்கே போய் தடுத்து நிப்பாட்டுங்க. எதுக்கு தான் இப்படி நம்ம சின்னத்தையும் அத்தையும் சேர்ந்துட்டு பண்ணாங்களோ தெரியல அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம கார்த்தி ஃபோனை வச்சுட்டு நம்ம ரேவதி ஏர்போர்ட்டில் போய் தடுக்கிறதுக்காக காரில் போயிட்டு இருக்காங்க. கார் ஒரு கட்டத்தில் போய் ஒரு செக்கு போஸ்ட்டில் மாட்டிடுது. அப்போ தான் எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வாங்க, அதெல்லாம் சரி பார்க்கணும் அப்படி இப்படின்னு நான் நேரத்தை இழுத்தடிக்க செயல் நடக்குது. இதை பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த அதிகாரி ஒரு ஃபோனை பேசிகிட்டே இருக்காங்க. காலத்தை நம்ம கார்த்தியை கண்டுக்கிடாத மாதிரி பேசுகிறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம கார்த்திக்கு சந்தேகம் வருது. நிச்சயமாக இது சாமுண்டேஸ்வரி இல்லாட்டா சந்திரா அத்தை யாராவது ஒரு ஆள் கால் பண்ணி தான் பேசியிருக்கணும். என் காரை நிப்பாட்ட வச்சுருக்கணும், டைமை வேஸ்ட் பண்ண வைக்கணும், நம்ம ரேவதி எப்படியாவது கன்னடா பிளேட்டை மிஸ் பண்ணாமல் அவளை அனுப்பி விட்டுட்டு நம்ம நேரத்தை இங்கே நவுட்டி நம்மளை பிடிச்சி வச்சுருந்தா கண்டிப்பாக அவளை தடுத்து நிப்பாட்ட முடியாது அப்படின்னு தான் இந்த வேலை நடக்குது. இது சதி திட்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கார்த்தி நேராக அவங்க ஃப்ரெண்டு அதிகாரிக்கு கால் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட பேசுகிறாங்க. இந்த பாருங்கள், இப்போ இங்கேருந்து நான் போனோம், இப்போ ரேவதியை தடுத்து நிறுத்தணும், இல்லாட்டா அவள் கன்னடா பிளேட்டில் ஏறி போயிடுவா, அதுப்புறம் இந்தியா வர முடியாத அளவு பண்ணிடுவாவ அப்படின்னு சொல்ல நேரம் அந்த அதிகாரிகிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்போ தான் நம்ம கார்த்தி ஃபோனை கொடுக்க அதிகாரியே பேசுகிறாங்க. தன்னோட உயர் அதிகாரி கிட்ட இருந்து ஃபோன் வரும்னா கண்டிப்பாக இதை தடுத்து நிப்பாட்ட முடியாது, இவனை விட்டுருவோம் அப்படின்னு நம்ம கார்த்தியை விடுறாங்க. நம்ம கார்த்தியும் பறந்து போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஏர்போர்ட்டில் போய் கரெக்டான சமயத்தில் நம்ம ரேவதி என்ட்ரி உள்ளுக்க போகிற நேரத்தில் தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. இந்த பாரு ரேவதி, நீ கன்னடா போவேண்டாம், என்னம்மா சொல்கிற? ஆமாம், உனக்கு ரிட்டன் டிக்கெட் போடலை, நீ அங்கேயே இருக்கிறதுக்காக சதி திட்டம் தான் இது நடக்குது, கண்டிப்பாக நீ அங்கே போகக்கூடாது, போனால் வர முடியாது, வேணும்னு தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறத பார்த்து உங்கள் அம்மாவும் உங்கள் சித்தியும் போட்ட சதி தான் அப்படின்னு தெரிஞ்சு, என்ன மாமா எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் சேர்ந்து இப்படி ஒரு சதி போட்டிருக்காங்களா, நான் விட போகிறதில்ல, கண்டிப்பாக நான் போக மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி நம்ம சாமுண்டேஸ்வரியை பார்த்து, அம்மா நான் போகலை, என்னை அவங்க ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு எனக்கு போக முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னேன். என்ன ரேவதி சொல்கிற? ஆமாம்மா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் போக முடியாது, எனக்கு ஒரு வயிறு பெயினாக இருக்குமா அப்படின்னு சொல்லு நேரம். அப்படியே அவனுக்கு அப்படி ஒரு இது இப்போ ஏர்போர்ட்டில் போக நேரம் தான் வந்திருக்கா, என்ன ரேவதி சொல்கிற அப்படின்னு சொல்லதுக்குள்ளே அப்படியே நம்ம ரேவதி சுருண்டு விழுந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை போடுற
போடுறாங்க. அதில் பறந்து அப்படி படபடத்து போகிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. என்ன என் பொண்ணுக்கு உண்மையாட்டே வந்து பெயின் வந்திருக்கு, இவளை நான் வந்து கன்னடாவுக்கு அனுப்பி பாவம் பண்ண பார்த்தேனே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதியை அப்படியே தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கார்த்தி வந்து கொண்டுட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, மாமா இது எங்கள் அம்மாவுக்காக நான் வந்து போட்ட ட்ராமா, உண்மையிலே எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன், இல்லைன்னு வச்சுடுங்க, உங்கள் நம்ம ரெண்டு பேர்த்தையும் வந்து பிரிக்கிறதுலேயே வந்து குறியாட்டி எங்கள் அம்மாவும் எங்கள் சித்தியும் இருக்காங்க, இதை தெரிஞ்சு இதை எப்படியாவது நான் தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு வந்து நீங்கள் சொன்னதோட வந்து நான் நடிக்க தொடங்கிட்டேன் மாமா. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃபீல் பண்ண அளவுக்கு இங்கே ஒன்றும் நடக்கலை, நான் ஆல்ரைட் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ரேவதியை பார்த்து அப்படியே கெட்டி பிடிக்கிறாங்க. உன்னை ஒரு காலமாக நான் இனி ஒன்று என்கிட்ட பிரிய விட மாட்டேன் ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா என் பொண்ணுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு வந்து டாக்டர்கிட்ட வந்து கேட்குங்க. அவங்களுக்கு வந்து வயிற்றில் பெயின் இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அவள் கன்னடா பிளேட்டும் வந்து மிஸ் ஆகிருக்கோம், இந்நேரம் கன்னடா டிக்கெட்டும் வந்து முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் என்னம்மா பண்ண முடியும், நானும் வந்து எவ்வளவோ முயற்சி செய்து உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நான் வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம வீட்டு சார்பாக வந்து கலந்துக்கலான்னு பார்த்தேன், ஆனால் விதி இப்படி சரி பண்ணிட்டுமா அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட வந்து நம்ம ரேவதி வந்து சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சந்திராவை பார்த்து என்ன சித்தி என் நடிப்பில் எப்படி எங்கள் அம்மா வந்து ஏமாந்தாங்க, உண்மையாட்டே எனக்கு வயிறு ஒன்றும் வலிக்கலை, நான் வந்து நீங்கள் உங்கள் திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா டிக்கெட்டை போட்டு என் கணவர்கிட்ட இருந்து என்னை பிரிக்கிறதுக்கு சதி பண்ணி ரிட்டன் டிக்கெட் இல்லாமல் என்ன பண்ணியிருந்தீங்களே, நான் இப்போ போட்ட இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நிற்க நேரம் அப்படியே வந்து அரண்டு போகிறாங்க நமக்கு கார்த்தி. என்ன ரேவதி உங்கள் சித்திட்ட இப்படி வந்து சொல்லுற அப்படின்னு வந்து சொல்லுனேன். ஆமாம், எங்கள் சித்தி தானே எல்லாத்துக்கும் கெட்டு, எங்கள் அம்மா இப்படி ஒரு சிந்தனையை போட மாட்டாங்க, ஆனால் எல்லாமே தூண்டி விட்டு எங்கள் சித்தி தான் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கள் சித்திக்கு இது நெத்தி அடியாக இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அக்கா நம்மளை நல்லாவே ஏமாத்துறா இந்த ரேவதி, உண்மையாட்டே அவள் பெர்ஃபெக்டாக தான் இருக்கா, வேணும்னு நடிச்சா, என்ன சந்திரா சொல்கிற, அவள் ஏர்போர்ட்டில் எப்படி சுருண்டு விழுந்தா அதை நான் பார்த்தேன், அவளுக்கு உண்மையாலத்திலே இது ஸ்டொமக் பெயின் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் ஒன்றை திருத்த முடியாதுக்கா, ஆனால் உன் பொண்ணு உஷாராக தான் இருக்கா, எப்படினாலும் இந்த கார்த்திகிட்ட இருந்து இந்த ரேவதியை பிரிக்க முடியாது, ஆனால் எந்த காரணத்தினாலும் இந்த கும்பாபிஷேகத்தையும் நடத்த முடியாமல் நம்ம பண்ணிடணும். அந்த கும்பாபிஷேகத்தை அவங்க தாத்தா ஆசைப்படி வந்து ராஜராஜா கையால் நடத்தி வைக்கணும்னு தானே கார்த்தி இந்த நிலை நிற்கிறான், ஆனால் அவள் கண்டிப்பாக அந்த கும்பாபிஷேகத்தை வந்து ராஜராஜா கையால் நடத்த முடியாமல் அவன் வந்து திணறி போனோம். அதுக்கு வந்து அதோட பார்த்தோன்னா சேதுபதி நான் கொடுத்த வாக்கை வந்து நிறைவேற்ற முடியலை அப்படின்னு வந்து கோவில் முன்னாடியே தூக்கில் தொங்குவேன் அப்படின்னு வந்து ஊர் பஞ்சாயத்தில் சொல்லியிருந்தது நடக்கணும், இதுதான் நம்ம இந்த செய்யணும். அதுக்கு அக்கா கிட்ட சொல்லி எப்படியாவது ராஜராஜ மாமா கையால் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது, இந்த டிரைவர் பையன் உன்னை ஏமாத்திட்டான்ல, நீ கண்டிப்பாக இந்த கும்பாபிஷேகத்துக்கு மாமாவை விடாத அப்படின்னு வந்து நம்ம சதி பண்ணணும் அப்படி இப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உருட்டி தள்ளுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதியும் கார்த்தியும் ஒன்று சேர்ந்து இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்ப்போம், கும்பாபிஷேகத்தையும் நல்லபடியாக முடிப்போம் அப்படின்னு வந்து நிற்கிறாங்கங்க.